ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, மும்பை இந்தியன்ஸ் பல மேட்சுக்கு அப்புறம் இந்த ஐபிஎல் தொடரில் ஒரு அபார வெற்றி பெற்றிருக்குங்க. பல பேர் இவங்களை ட்ரோல் பண்ணி வீடியோ பண்ணாலும் இந்த வெற்றிக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவான ட்ரோல் வீடியோஸாக வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மும்பை இந்தியன்ஸ். அதைத்தான் இந்த வீடியோவில் வந்து ரியாக்டிங் வீடியோவாக பார்க்க போகிறோம். வா, முறையாக ஒரு பாசிட்டிவ் ட்ரோல் வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துக்கலாமா? எஸ், I'm back. திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா. இனிமே என் ஆட்டம் சிலம்பாட்டண்டா. இனிமேல் எங்க ஆட்டத்தை மட்டும் பாருங்க. கடப்பாறை எடுத்து கொத்து குத்துன்னு கொடுத்து ஒவ்வொரு டீமும் தூக்கி வெளியே போடல. எங்க பேர் மும்பை இந்தியன்ஸ் இல்லடா அப்படிங்கிற மாதிரி தாங்க அந்த ட்ரோல் போட்டிருக்காங்க. அடுத்த வீடியோ போலாம். ஆமாங்க, இனிமேல் நாங்க ராட்சச மும்பை. இனிமேல் எங்க பக்கத்துல எவனும் வர முடியாது. எங்களுக்கு பொல்லாடுக்கு பதில் ஒரு கடப்பார சிஃபர்னு ஒருத்தர் கிடைச்சிருக்காங்க. அவனை வச்சு இனிமேல் எங்க ஆட்டம் வேற லெவல்ல இருக்கும். கபி கபி மேரா திலுமே. ஏய் டாடி, என்ன கபி என்ன கபி மேரா தில். வேண்டாம். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். ஏய் பேச்சுலர், போறாமல கத்தாதீங்களா. நாங்க இனிமேல் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம்டா. இனிமேல் நாங்க அன்ஸ்டாப்பபிள்டா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ட்ரோல்ஸ் போட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. பாப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. நம்ம நம்பாம இல்ல பாரா. ஆயிரக்கணக்கில் நம்ம டிக்கெட் எல்லாம் வித்துருக்கு பாரா. நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். எஸ்ங்க, ஹார்திக் பாண்டியா கோயில போய் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, நம்ம வின் பண்ணிட்டோம் மாறா அப்படின்னு வந்து அழுதுகிட்டே சொல்ற மாதிரி தான் நேற்று என்ஜாய் பண்ணாரு. அதை மீன் பண்ற வகையில தான் இந்த ட்ரோல் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. நாங்க பழைய மாதிரி ரோஹித் சர்மாவும் பாண்டியாவும் அண்ணன் தம்பியா மாறிட்டோம். இனிமேல் எங்களுக்குள்ள யாருமே பிரிக்க முடியாது. அதை மீன் பண்ற வகையில தான் இந்த ட்ரோல் போட்டிருக்காங்க. பார்ப்போம். இப்படியே ஒற்றுமையா இருந்தா மும்பை இந்தியன்ஸ் யாரும் அடிச்சுக்க முடியாது. ஆனா இப்ப நடக்குமா என்னங்கிறத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணுங்க. अच्छा है, ये लो 1300, ये 1300 और ये 13. अब तू तो 50 ले. मेरा 50 क्यों? इन लोगों का 100. इन लोगों ने कितना काम. எவனோ வயிற்றுச்ச பிடிச்ச பிறகு தான் இந்த ட்ரோலை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாங்களே கஷ்டப்பட்டு அடிச்சு வின் பண்ணியிருக்கோம்டா. இவங்க போட்டிருக்கதை பார்த்தோம்னா என்னமா அம்பானி டெல்லி டீமுக்கு வந்து காசை கொடுத்துட்டு வேணுக்கே தோத்து போங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. என்னடி இது இப்படி ஆகி போச்சு அப்படின்னு நீங்க வேணா நினைக்கலாம். தானே வந்திருக்காரு. இந்த இதில் டக் அவுட் ஆயிடுச்சுன்னா அடுத்து ஒரு 4 ரன் எடுப்பாரு, அடுத்து ஒரு 8 ரன் எடுப்பாரு. திடீர்னு ஒரு மேட்ச் வந்து 50-60 எடுப்பாரு. அந்த ஒரு 50-60 எங்களுக்கு போதும்டா. அதுக்காக தான்டா எங்க தலைவர் கையை வர சொன்னோம். அடிச்சாரா இல்லையா, வந்தவன டீம் வெற்றி பெற்றுச்சா இல்லையா, அதுக்கு தான் எங்க தலைவர் வரணுங்கிறதுக்காக தான்டா நாங்க வேணும். பரவாயில்லடா, டக் அவுட் ஆனா என்ன, இப்ப வெளியே நினைச்சானே அடுத்த மேட்ச் அடிச்சுட்டு போறோம். அவர் வந்துட்டானு உங்களுக்கு தான் வயத்தரிச்ச. அதனால தான் இந்த ட்ரோலே போட்டிருக்கீங்க. இருந்து வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு. என்ன பார்த்தாரு, போட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு. கேக்குறது காலையில நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு. என்ன நினைச்சாரோ யாருக்கு தெரியும். அவர் ஹீரோ தனத்தை என்கிட்ட, அவர் ஹீரோ கணத்தை என்கிட்டடா காட்டுவீங்க அப்படின்ட்டு டெல்லி புலம்புற மாதிரி தாங்க போட்டிருக்காங்க இந்த ட்ரோலு. அந்த ஆண்டியனாக்கியா பால்ல சிஃபோர்டு வந்தாரு. பாரபட்சமே பார்க்கலையே, ஒரு பால விடலையே, எல்லா பாலும் பவுண்டரி. ஆனா ஒண்ணு நிச்சயம்டா, அடுத்த புல்லாடி இவர்தாங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா. நீங்க அதே தான் ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த புல்லாடு வந்து சிஃபாடா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு வழியா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சை ஜெயிச்சு மும்பை இந்தியன் ரசிகர்கள் வந்து கொண்டாட்டத்துல ஆழ்த்திட்டாங்க. அப்ப அடுத்தடுத்த மேட்ச்ல இது நிலைக்குமா இல்ல மறுபடியும் வந்து பாயிண்ட் டேபிள்ல கடைசி இருப்பாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். நீங்க ஒரு மும்பை இந்தியன் ஃபேன்ஸா இருந்தா உங்களோட கருத்துக்கள் என்னங்கறத பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ட்ரோல சந்திக்கலாம். அதுவரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.